ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஹவு டு கெட் ப்ரெக்னன்ட் ஃபாஸ்ட், விரைவாக கருத்தரிப்பது எப்படி, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆகுது, 1 இயர் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுற கப்பிள்ஸ், உமன்ஸ், லேடிஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உமன்ஸ் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒன்று வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறவங்க, இன்னொன்று இர்ரெகுலர். அதாவது ரெகுலர் சைக்கிள் 28 to 30 days, மந்த்லி பீரியட்ஸ் ஆகும். மாதம் அவங்க வந்து என்னென்னா ரெகுலராக அவங்க வந்து பீரியட்ஸ் வந்து ஆவாங்க. இன்னொன்று இர்ரெகுலர், டிலே ஆகி ஆகிறவங்க. ஸோ இந்த ரெகுலர் கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம மாதம் பீரியட்ஸ் ஆகிறது. ஸோ இந்த 28 to 30 days ஆகும்போது டே 1லேருந்து டே 5, அதாவது பீரியட்ஸ் ஆன டேட்லேருந்து 5th டே வரைக்கும் அவங்களுக்கு வந்து நார்மல் ஃப்ளோ இருக்கும். அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிரும். 6th 7th எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ அவங்க வந்து டே 7க்கு மேலே வந்து கரெக்டாக ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்க இன்டர் கோர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கன்செப்ஷன் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டே 13, 14, 15லாம் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் டே, அதாவது கருமுட்டை வந்து வெளியே வர்ற டே. அந்த டேயில் அவங்க வந்து கரெக்டாக ஆல்டர்னேட் டேஸில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆல்டர்னேட் டேஸில் அப்படியே வந்து என்னென்னா ரெகுலராக இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ரெகுலர் சைக்கிள் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கு ரிலீஸ் ஆகிற டைம் அந்த டைமில் வந்து சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்து இர்ரெகுலர் கப்பிள்ஸ். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிற உமன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 30லேருந்து ஒரு 40 டேஸ் சைக்கிள் அவங்களுக்கு அப்படின்னா, இப்போ அந்த 30லேருந்து 40 டேஸ் அவங்க வந்து 15லேருந்து 25, அதாவது அவங்களும் மிட் சைக்கிள் 15th இல்லை 14லேருந்து அவங்க வந்து ரெகுலராக இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க இன்டர் கோர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து என்னென்னா சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து என்னென்னா ஒரு 20th டே இல்லை 22 அந்த மாதிரி டேயில் வந்து இவங்களுக்கு வந்து ஓவலேஷன் கரெக்டாக வந்து நடக்கும். ஸோ இந்த ஓவலேஷன் வந்து என்னென்னா கருமுட்டை வந்து வெளியே வர டைம் வந்து நம்ம வந்து கரெக்டாக இன்டர் கோர்ஸ் அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்செப்ஷன் வந்து ஆகிறதுக்கு நல்லாவே வந்து சான்சஸ் இருக்குது. இந்த 2 கேட்டகரியிலையும் இல்லாமல் சில பேர் வந்து என்னென்னா இப்போ வந்து 30 to 60, அதாவது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து என்னென்னா டிலே ஆகி 2 months 3 months இந்த மாதிரி டிலே ஆகி சில பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா ஓவலேஷன் வந்து நடக்கும் இல்லை நடக்காமலே வந்து என்னென்னா போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த உமன்ஸ் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்தே ஆகணும். இந்த இர்ரெகுலராக இருக்கவங்களுக்கு வந்து ஓவலேஷன் தெரியல அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மெத்தட் இருக்குது, அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி. இது வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா தெரிஞ்ச விஷயமா இருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து என்னென்னா இது வந்து அந்த கருமுட்டை ஓவலேஷன் சொன்னல அந்த கருமுட்டை வெளியே வர டைமை வந்து என்னென்னா டாக்டர்ஸ் வந்து ஸ்கேன் மூலமாக பார்த்து அந்த அவங்க வந்து ஓவலேஷன் நடந்துருச்சு, ஓவலேஷன் நடக்க போகுது அப்படின்ற டைமை நமக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த நாளில் நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த ஓவலேஷன் டைம் தான் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட். இது வந்து நேச்சுரலாக நான் பிளான் பண்ணுறேன், நேச்சுரல் சைக்கிள்லேயே நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து என்னென்னா சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே அவங்க வந்து நேச்சுரலாகவே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது, ஸ்லீப் வந்து என்னென்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, எக்ஸசைஸு, இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கம்மிங் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஓவலேஷன் சொன்னல, இந்த ஓவலேஷன் தான் இந்த நேச்சுரல் சைக்கிளே இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸு. ஸோ இந்த ஓவலேஷனை பற்றி நான் வந்து ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஓவலேஷனில் வந்து என்னென்னா நமக்கு வந்து வந்தது எப்படி தெரியும் உமன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்னா 13th 14th மிட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூக்கஸ் வந்து என்னென்னா இது இருக்கும், ஒரு பிசுப்பான ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் வந்து அவங்களுக்கே வந்து தெரியும். நம்ம வந்து என்னென்னா திடீர்னு வெள்ளைப்படுற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கருமுட்டை வெளியே வர்ற டைம் அது.
ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சர்விக்கல் மியூக்கஸ் வந்து என்னென்னா நல்லாவே அவங்களுக்கு வந்து வெளியே வந்திருக்கும். இது வந்து அந்த 13 இல்லை 10 to 14th டேயில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஓவலேஷன் வந்து நடந்திருக்கும். இதுதான் வந்து மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் மெயினாக ஃபஸ்ட்டு இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓவலேஷன் எப்படி இன்னொன்று பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டு நமக்கு வந்து என்னென்னா ஓவலேஷன் கிட்டுன்னு வந்து என்னென்னா தனியாகவே இருக்குது. இப்போ ப்ரெக்னன்சி கிட்டு எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஓவலேஷன் கிட்டு வந்து என்னென்னா தனியாகவே இருக்குது. ஓவலேஷன் கிட்டில் வந்து என்னென்னா நம்ம வந்து யூரின் எப்படி நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த ஓவலேஷன் கிட்டுலேயும் நம்ம வெட்டு பார்த்தோம்னா டபுள் கோடு அந்த மாதிரி காட்டும். இது வந்து 12 hours ஒன்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்னா பார்க்கணும். இப்போ வந்து 10th டேலேருந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 10th டேலேருந்து நம்ம வந்து இப்போ மார்னிங் ஈவினிங் 2 டைம் அந்த மாதிரி பார்க்கணும். உமன்ஸ் அவங்க வந்து யூரினை வந்து என்னென்ன எடுத்து இந்த கிட்டில் வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கோடு வரும். என்றைக்கு வந்து டபுள் கோடு வருது, இப்போ 11th டே ஆகலாம், 13th டே ஆகலாம், இந்த மாதிரி என்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து டேயில் வந்து டபுள் கோடு வருதோ அன்றைக்கி வந்து அவங்க வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மியூக்கஸ் டிஸ்சார்ஜு, 2வது ஓவலேஷன் கிட்டு, 3வது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் அதாவது ஹீட். நமக்கு வந்து என்னென்னா உடம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கும். அது வந்து லேடிஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மிட் சைக்கிளில் பார்த்திங்கன்னா திடீர்னு உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும். அந்த உடம்பு ஹீட்டாக இருக்குது வந்து இப்போ நம்ம 36 இருக்குன்னா 36.8 0.9 இந்த மாதிரி நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகவே இருக்கும். இல்லை நம்ம டெம்பரேச்சர் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னென்னா செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வச்சு செக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதே தெரியும். ஸோ இது வந்து என்னென்னா 10th டேக்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து என்னென்னா அப்போ வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாகும் போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த நேச்சுரல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ரெகுலர் இர்ரெகுலர் 2 உமன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கான மெத்தட் இது. இந்த ஓவலேஷன் தான் அது சொன்னேன். இந்த ஓவலேஷனில் பார்த்திங்கன்னா 3 இது இருக்குது. ஒன்று மியூக்கஸ் டிஸ்சார்ஜ், ஒன்று கிட்ட வந்து டெஸ்ட் பார்த்துறது, ஒன்று பாடி டெம்பரேச்சர். அதாவது 3 ஓவலேஷன்னா வந்து 3 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓவலேஷன் எப்படி வந்து என்னென்னா செக் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒன்று மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் ஆகும், இன்னொன்று வந்து கிட்ட வந்து நம்ம வந்து டெஸ்ட் பார்த்துக்கலாம், இன்னொன்று பாடி ஹீட் வந்து நமக்கு வந்து அதிகமாகும். இதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்கோர்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்செப்ஷன் சான்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து நான் சொன்னது எல்லாமே வந்து நேச்சுரல். நம்ம வீட்லேயே வந்து என்னென்னா டாக்டர்ஸ் கிட்ட போகாமல் மெடிக்கலில் எதுவும் வந்து ஃபாலோ பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் எடுக்காமல் நேச்சுரலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உமன்ஸ் எல்லாமே ஒரு கேலண்டரை எடுத்து நீங்கள் பீரியட் வர மந்த்லி பீரியட் ஆகிற டேட்டை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 6 month இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நல்லா வந்து என்னென்னா ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா டே 1 உங்களுக்கு என்றைக்கு பீரியட் ஆகுது, என்றைக்கு முடியுது அப்படிங்கிறத ஒரு 3 month ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஓவலேஷன் இதையும் வந்து நீங்கள் இந்த 3 டைப்பு நான் சொன்னேன்ல, இந்த சிம்டம்ஸை வச்சு நீங்கள் அந்த டேயில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா சான்சஸ் வந்து அதிகமாகவே உங்களுக்கு வந்து என்னென்னா இருக்கும். இந்த ஒரு நேச்சுரல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் தான் வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு வந்து நீங்கள் சில இதெல்லாம் சொன்னல, ஸ்லீப்பு, எக்ஸசைஸு, ஃபுட்டு ரொட்டீனு, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த நேச்சுரல் சைக்கிள் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒன்று வந்து உங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டு இந்த ஓவலேஷனை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். நான் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு இந்த ஐட்டம்லாம் சொன்னேன்ல, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் டூஸ் அண்டு டோன்ட்ஸ், எதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னென்னா ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறாங்க, நேச்சுரலாக வீட்டிலே வந்து பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.